கண்ணி கள்ளக்காதல் ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்க கூட இருக்கணும். வீட்டுக்கு போகிற வரைக்கும் இன்னைக்கு நான் உங்களோட மனைவி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் என்னதாங்க நடக்க போகுது? வாழ்க்கையில ஏதாவது திடுக்கிடும் சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல புதுசா ஏதாவது நடக்குமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நீங்க ஆதரவு கொடுக்காம வேற யார் நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க? ஸோ நம்மளுடைய சேனலோட growth-க்கு உங்களுடைய ஆதரவு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். கன்னிராசி காலச்சக்கரத்துடைய 6வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி புதன். எல்லாருக்குமே தெரியும், புதன் அப்படின்னாலே பேச்சு, புதன் அப்படின்னாலே சாமர்த்தியம். பேச்சாலையும் தன்னுடைய அறிவாலையும் எல்லோரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடியவர்கள் தான் இந்த புதன். ஸோ அதுவும் இந்த கன்னி புதன், இந்த மாதம் கன்னி புதன் என்னத்தான் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்க ராசியில சும்மா ஜம்முன புதன் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சூரியனும் கேது. இதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, முதல் விஷயம் கன்னிராசிக்கு கரியர் எப்படி இருக்க போகுது. மற்ற விஷயத்த நம்ம அப்புறம் பேசுவோம். கன்னி எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும், எங்க அடி வாங்குறாங்க அப்படின்னா, ரொம்பவே திறமைசாலிகள். ஓப்பனா சொல்லணும்னா, இவங்கள மாதிரி ஒரு கணக்கு போடுறதோ, ஒரு அனாலிட்டிக்கா அந்த ஒரு விஷயத்தை இப்படிதான் பண்ணணும், இதுதான் கரெக்ட், இப்படிதான் அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னா கன்னியை தவிர வேற எந்த ஒரு ராசியுமே கிடையாது. ஒரு பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. ஒரு பொறுப்பு ஒண்ணு கொடுக்குறீங்கன்னா பர்ஃபெக்டா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா பொறாம அதிகம். ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கு 6 இல்ல, எதிரி, வம்பு, நோய், கடன். காலச்சக்கரத்துக்கு 6ஆ இருக்கும்போது அந்த எதிரிகள் எல்லாமே இவங்களை நோக்கிதான் வருவாங்க. இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்களுக்கு யார் யார் எதிரி, யார் யார் உங்க பின்னாடி பேசுறாங்க, யார் யார் உங்க முதுகுல குத்துறாங்க. ஏன்னா சனி கரெக்டா 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. ஸோ சனி பகவான் 7ல இருக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுடைய எதிரி பிரச்சனைகளா இருக்கட்டும், உங்களோட நோய் பிரச்சனைகளா இருக்கட்டும், இங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கொடுப்பார். இதுல என்ன ஒண்ணு, நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இப்ப நான் இந்த வீடியோல எதுக்கு இந்த விஷயத்த செப்டம்பர் மாசம் குறிப்பிட்டு நான் சொல்றேன்னா, உங்க ராசி நாதனான புதனை சனி தொடர்பு கொள்றாரே, சனி நேரம் பாக்குறாரு. வேற எங்க நான் பார்க்க மாட்டேன்ப்பா, உன்னை தவிர நான் வேற எங்கேயும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ராசிநாதனான புதனை தான் நேரா பாக்குறாரு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கடன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். அதே மாதிரி உங்க எதிரி யாரு, உங்களை யார் வம்பிழுக்கிறா, உங்களை யார் பிடிச்சி கீழே தள்ளணும்னு நினைக்கிறா, கூட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடு யாரு, சரிங்களா, உங்க எதிரி யாரு அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. ஏன்னா இந்த மாதத்தை விட்டீங்கன்னா உங்க ராசினாதான் மறுபடியும் திரும்ப எப்போ இந்த ராசிக்கு வருவாருன்னு தெரியாது. புதன் ரொம்ப பவர்ஃபுல்லா உட்கார்ந்துருக்காரு. சோ உங்களுடைய அந்த இன்டெலிஜென்சி, உங்களுடைய அறிவு இந்த மாதம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்க போகுது. அதுவும் சனியோட ஹெல்ப்போட பவர்ஃபுல்லா இருக்க போகுது, ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். லைஃப்ல ஏன் இது நடந்துச்சுன்னா உங்களுக்கு மனசுல நிறைய டவுட் இருக்குங்க. என்னங்க என் வாழ்க்கையில ஏங்க இது நடக்குது, எதனாலங்க இது நடக்குது, இது நடக்கிறதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு பல பேர் உங்களுக்குள்ள அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த கேள்விக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்ஸும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணக்கூடிய எல்லா வாய்ப்புகளுமே உங்களுக்கு இந்த மாதம் அமைது. சனி பகவான் 7ல இருக்கிறதுனால, அதுவும் வக்கரமா இருக்கிறதுனால ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுப்பார். இல்ல ஆல்ரெடி நீங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தவறான ஒரு உறவுகள், தவறான சில இடங்கள்ல நம்ம போய் சிக்க கூடாது. ஒருவேளை நீங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கீங்கன்னா கூட அதையும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதாவது நான் எல்லாரையும் இதை நான் சொல்ல மாட்டேன், புரியுதுங்களா? உடனே எல்லாரும் வந்துடாதீங்க. இது யாரெல்லாம் அதுல இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா சனி உங்களுடைய ராசிநாதனான புதனை டைரக்டா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சனியோட பார்வை முழுசா உங்களுக்கு இப்ப இருக்கு. அதனால எங்கேயுமே ஒரு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க பண்ற ஒரு விஷயம் சரியா தப்பா அப்படின்றத கொஞ்சம் கவனமா நிறுத்தி யோசிங்க.
இது பல பேருக்கு நாளைக்கு பிரச்சனையா போகும், பல பேருக்கு இது ஒரு இதுவாகவும் வரலாம். ஸோ அதனால நீங்க நிதானமா கேர்ஃபுல்லா இந்த மாதிரி முடிவு எடுக்கும் போது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கரியர்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு போட்டி, பொறாமை, எதிரிகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு. அது எல்லாத்தையுமே சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு மந்த் தான் உங்களுக்கு வந்து இந்த மந்த். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய கன்னிராசில இருக்கவங்கலாம் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து எதுவுமே நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்கிறது இல்ல. அது வந்து கல்யாணமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில வந்து லவ்வா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில வந்து பணம் காசு இருந்தாலும் சரி, அவங்க நிறைய கிடைக்கிற மாதிரி வரும். ஆனா டக்குன்னு அந்த விஷயம் வந்து அவங்களோட அந்த தட்டி பறிச்சிருவாங்க. யாராவது கிட்ட போவாங்க, பட் ஏதோ ஒரு வகையில அது வந்து அவங்க கிட்ட இருந்து வந்து தட்டி பறிக்கப்படும். இந்த மாதிரி நிறைய அவங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த மாதத்துலயும் அதை தான் நான் சொல்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்து எஜுகேஷன், படிக்கிற பசங்க, படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகுது, இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரிதான், ராசியிலே புதன் வந்து உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? ராசிநாதன் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்காரு இந்த மாதம். ராசியில வந்து உட்கார்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் 10 கூடியவர். நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, கன்னி வந்து புதனோட வீடு, அது மட்டும் நீங்க வந்து பார்க்க கூடாது. அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பர்டிகுலர் ராசியை பேஸ் பண்ணது மட்டும் கிடையாது. இது வந்து சீரியஸ் ஆஃப் விஷயத்துல வரும். சரியா? சோ ராசிநாதன் அவர் 10 கூடியவர் உங்க ராசியை வந்து டச் பண்றாரு. அப்போ ராசிநாதனே வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப பலமா இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். யாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த மாதம் தேவை கிடையாது. நீங்களே ரொம்ப வந்து உங்களையே நீங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு வழிகாட்டலா இருப்பீங்க. உங்களை நீங்களே வந்து பில்டப் பண்ணி கொண்டு போவீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு தைரியத்தை கொடுப்பீங்க. செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பட் அதை கரெக்டா சூஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. சரி, ஃபாரின் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? என் குழந்தைய நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கலாமா? குழந்தைங்கள படிப்புக்கு நிறைய தடை வருதுங்க. எவ்வளவுதான் படிப்புக்கு நான் ட்ரை பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில வந்து தடைப்பட்டு அப்படியே நிக்குதுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு. அதாவது கொஞ்சம் டைம் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. சில விஷயங்கள் குழந்தைங்க வந்து ஒரு கட்டத்துலதான் அவங்க வந்து மேறுகேறி மேல போவாங்க. ஓகேங்களா? எடுத்த உடனே அவங்களால வந்து முடியாது. ஏன்னா கன்னி அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். மிதுனம் அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆண் ராசி கணக்குல வருது. கன்னி வந்து பாத்தீங்கன்னா பெண் ராசி. ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் நிதானம். ஏன்னா பொறுமை, இது வந்து நிலத்தத்துவ ராசி. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. கன்னி வந்து நிலம். ஸோ நிலம் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல பொறுமை வேணும், நிதானம் வேணும். ஸோ அந்த குழந்தைங்களும் அப்படியே தான் போகும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எடுக்கிற அந்த வேகம் அசுர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு எல்லாமே கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருக்கும். தைரியமா இருங்க. லைஃப் வந்து நல்லாவே போகும். கவலையே பட வேண்டாம். சூப்பராகவே இருக்கு. அண்ட் உங்களுக்கு நீங்க அடுத்து ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சிம்மராசி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கீழே இருக்க லிங்க் மூலயமா, இந்த யூடியூப் கீழே இருக்க லிங்க் மூலயமா நீங்க பார்த்து நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணா கரெக்டா இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.